ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பில் வளர்ந்திட ஆசையோடு அருள்வரிலே பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ்கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே ஆழ்விருங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அளிக்கின்றேன். அஞ்சாதே என்று உம்மை காத்து வருகின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியில் இறந்து போன சூசப்பிள்ளை ஞானம்மா, தேவராசா சாம்சன், சிமியோன் சிவமாலை மரியம்மா இவருடைய ஆண்மலை பாட்டிக்காக மன்றாடிக் கொள்ளுவோம். தூயமர நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளொருங்கி வருந்து போரை நலமாக்கு அனுப்ப பெற்று ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமநிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்தா அருள் உதவிகளாலே புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மன்னக பெற்றோரின் சாயலை நாங்கள் கடந்து சென்று விண்ணக தந்தை நிறுவில் வளர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 23 தொடக்கம் 31 வரை. அந்நாட்களில் விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். இவற்றை கேட்ட யாவரும் ஒரே மனத்துடன் தங்கள் குரலை கடவுள்பால் எழுப்பி பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்தவர் நீரே. எங்கள் தந்தையும் உம் கடவுளுமாகிய தாவீது வாயிலாக தூய ஆவி மூலம் வேற்றினத்தார் சீறி எழுவது ஏன்? மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வது ஏன்? பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகரில் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உம் தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியோ பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ராயேல் மக்களோடும்
ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். இப்போது கூட ஆண்டவரே, அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும். உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள்வாரும். உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயுற்றோருக்கு நலமளியும். அடையாளங்களையும் அரும் செயல்களையும் நடைபெறச் செய்யும். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். 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 வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்களினங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவருக்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்களை வைத்த கன்னிகளில் நம்மிடமிருந்து அறுத்தறிவோம் என்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். விண்ணுலகையும் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடும் சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசை திரைநிலைப்படுத்தினேன். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். புற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் தடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சியும் வாக்கே. அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 8 வரை. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களிலே ஒருவர். அவர் ஒரு இரவிலே இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம்.
கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாதென மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூயாவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாதென்று மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூயாவியால் பிறப்பவர் தூயாவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டுமென்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையிலே வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறதென்றும் எங்கு செல்லுகிறதென்றும் உமக்கு தெரியாது. தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒருவர் மீண்டும் பிறக்க வேண்டுமென்று இயேசு நிக்கதேமுக்கு கூறிய பொழுது அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் பிறக்க வேண்டுமென்று இயேசு கூறியது நாம் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பெறுகின்ற அந்த புது பிறப்பு, அந்த புது வாழ்வு. திருமுழுக்கினாலே நாங்கள் புது பிறப்பை பெற்றுக்கொண்டோம், புது வாழ்வை பெற்றுக்கொண்டோம். தூய ஆவியால் நாங்கள் அருள் பொழிவு செய்யப்பட்டவர்களாக, ஆவியின் பிள்ளைகளாக நாங்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டுமென்றால் இந்த புது வாழ்வு எங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, அந்த புது வாழ்வுக்கு ஏற்ற செயல்களை நாங்கள் செய்கின்றவர்களாக, அந்த புது வாழ்வை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு ஆண்டவருக்கு அந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவன் தருகின்ற அருள் வளங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுவோம். இதயம் மகிழ்ந்து அளிக்கும் பலியை இறைவாயேற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னை மாற்றிடுவாய். உன்னையோ பொருளையோ இறைவாணி கேட்கவில்லை. தினமென்னையே பிறர்க்கென அழைக்க வேண்டுமென்றாய். உன்னையோ பொருளையோ இறைவாணி கேட்கவில்லை. தினமென்னையே பிறர்க்கென அழைக்க வேண்டுமென்றாய். இல்லறம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். இல்லறம் தவிர்த்து நான் பணிகள் செய்திடுவேன். என்னை ஏற்று பலியாக மாற்று, என்னை ஏற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் மெல்ல தந்தையாயிரவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் வளர்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித்துறவை அணைக்கின்றவர்களுக்காகவும் உமது கையில் பலியை கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் அனுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரங்கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர், தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணுலகிலே உசானா. ஆண்டவர் பேராளர் சாட்சி பெற்றவர், விண்ணுலகிலே உசானா. ஆண்டவரே, நேர் மெய்யாகவே தூயவர், தூய்மை எனத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தி அருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களாயர் ஜஸ்தின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகியனவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித யோசேப்பாஸ் மற்றும் புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமையனத்திலும் இருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்து கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போற்றும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நாதனே எழுவாய், விரையாருடையின் பொழிவாய், பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். ஏழிசை நாதனே எழுவாய். வாழ்வும் வழியும் நீ எனக்கு, வளங்கள் சேர்க்கும் அருமருந்து. வாழ்வும் வழியும் நீ எனக்கு,
வளங்கள் சேர்க்கும் அருமருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, உறவை வளர்க்கும் விருந்து, எனில் நிறைவை வளர்க்கும் அருளமுது. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. பாடுவேன் பாடுவேன் பல சிந்து, பாரினில் வாழுவேன் உன்னில் இணைந்து. ஏழிசை நாதனை எழுவாய், அருளை என்னில் நீ பொழிவாய். பல வரங்கள் தந்து என்னை காப்பாய், வழிகாட்ட எழுந்து வருவாய். செபிப்போமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருளுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. ருட்சக திருமாதாவை, பட்சம் நேரை உம்மாதாவை. துஷ்ட பேயை வென்றவளை, மட்டில்லா மகிழ்ச்சியோடு வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. வாழ்த்துவோம், வாழ்த்துவோம், வாழ்த்துவோம் மாதாவை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏசேயும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏசேயும் புரிவோம்.
பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை திசையும் புரிவு. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.